27/6/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு சனிக்கிழமை ஆனி மாதம் 13ஆம் தேதி திரையோதசி திதி விடியற்காலை 2:20 வரை. அனுச நட்சத்திரம் விடியற்காலை 12:10 வரை. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய ராசி பலனில் மேச ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். எதுலேயுமே தெளிவு கிடைக்கும். என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கும் சாதகமாக இருக்கும், உங்களுக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி முடிவு எடுப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வராத மாதிரி பாதுகாத்துப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு வரும். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது அஸ்திவாரம் போட்ட மாதிரியே இருக்கே, இன்னும் வீடு எழும்பலையேன்றீங்க. அதுக்கு தகுந்த ஒருத்தர் வருவார், அவர் உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்வார். அப்படிங்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். மேலும் பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய நாளாக இருக்கணும். ஏனோ தானோன்னு வந்துடாதீங்க இன்றைக்கு. ஏன்னா அனுச நட்சத்திரம் போயிட்டுருக்கு. மேசராசிக்கு அனுச நட்சத்திரன்றது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். எல்லாத்துலேயுமே அலர்ட்டாக இருக்கணும். பணம் கொடுத்துட்டா திருப்பி வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா, கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தா திருப்பி வரும்னா இன்றைக்கி கொடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு பார்த்திங்களா, அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, ஊதா. உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா, கற்பக விநாயகர். அவரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி, நீங்கள் நினைச்ச காரியத்துக்கு வெற்றி ஏற்படுத்தும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கு அமோகமான அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். ரொம்ப நாளாக இருந்த குழந்தை பாக்கிய ஏக்கம், குழந்தையில்லையேன்ற மாதிரி ஏக்கத்துக்கு இன்று கடவுள் கொடுத்த வரம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும். உற்றார் உறவினர்களோட ஒத்துழைச்சி போகிற மாதிரி இருந்துட்டிங்களாவே வாழ்க்கை இனிதாக இருக்கும். சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் அரவணைச்சு போனீங்களாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறவர் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருப்பார். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்டகரமான தெய்வம் நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னாவே ஸ்ரீ வெங்கடாஜலபதி அவர்கள் தான். வெங்கடாஜலபதி மறந்துடாதீங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய காலகட்டம், இன்றைக்கு உங்கள் ராசி பிரகாரம் பார்த்திங்களா, சொத்து வாங்கலாமா வேண்டாமான்னு கவலையாகவே இருந்தீங்க. அந்த சொத்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்குன்னே இன்றைய நாள் உங்களுக்கு பிறந்திருக்கு. வாக்கு வன்மை. வெளியில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரிங்க, அந்த வாக்கு பலிதமாகும். சாதாரணமாக பேசுவீங்க, எதேச்சியாக நடக்கும். அது இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. மிதுன ராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, இன்ப ராசின்னு சொல்லுவாங்க. மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்துவீங்க. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுனால நீங்களும் சந்தோஷமாவீங்க. இன்றைக்கி உங்களுடைய பழக்க வழக்கங்களில் பார்த்திங்களா சில வேறுபாடுகள் தோன்றும். எப்படி வேறுபாடுகள்னால், மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுருவீங்க ஒருத்தர்கிட்ட.
மனபாரமாக இருந்ததை வந்து இன்றைக்கி தெளிவடைஞ்சிருவீங்க. குடும்பத்தில் வந்து தாய் தகப்பன் சொல்படி நீங்கள் நடந்தால் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, கற்பக விநாயகர். அவரை வழிபட்டினாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான இன்பகரமான நாள். எடுத்த காரியத்தில் வந்து வெற்றி மேல் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடுவீங்க. குதிரை வேகத்தில் போவீங்க. ஆனால் யானை பலம் உங்களுக்கு இருக்குது. அந்த யானை பலம்ன்றது வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. பல யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தளவு பார்த்திங்களா, சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இடம். அந்த சந்திரனை வச்சு, சந்திரன்னா மதி, அது வரும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க மந்திரம் கால் மதி முக்கால்பாங்க. மந்திரம்ன்றது தான் கால்வாசி தான். மதி இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றி அடைய முடியும். புத்திசாலியாக வாழ கற்றுக்குறீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் மற்றவங்களுடைய பாராட்டுதல் பெறுவீங்க. மிகப்பெரிய புத்திசாலி நீங்கள். அமைதியாகவே இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, திங்களூர் சென்று அல்லது சந்திர பகவான், நவகிரகங்களில் சந்திர பகவான் வழிபட்டாலே போதும், உங்களுடைய மனதில் வலிமை உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிலும் சந்தேகமாகவே இருப்பீங்க. சந்தேகத்தை அறவே விளக்கக்கூடிய நாளாக நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டீர்களானால் நிம்மதி மேல் நிம்மதி ஏற்படும். தேவையில்லாத கோபத்தை தவிர்த்திருங்க. உங்களுக்கு கோபத்திலேயே இந்த சிம்மராசினாவே கோபக்காரன்னு சொல்லுவாங்க. அது சும்மா ஜென்ரலு. சிம்மராசினாவே என்ன அர்த்தம் தெரியுங்களா, சூரியனுடைய ராசி. எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுப்பீங்களே தவிர, ஆனால் அதான் சொல்லுவாங்களே, நான் வெந்து போய் உங்களுக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் உங்களுடையது. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் இல்லைன்னா எந்த உலகமே இல்லை. எந்த ஜீவனும் வந்து முளைக்காது, எந்த ஜீவனும் வாழ முடியாது. அதனால் சிம்மராசி பற்றில தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கு வரும். அந்த தலைமையை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்ற குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் எப்பவுமே பாருங்களேன், பொறுமை கடலினும் பெரிதுன்றான். எப்பவுமே பொறுமை பார்த்திங்களா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி. ஆனால் இன்றைக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமையை வச்சு தான் நீங்கள் சாதிப்பீங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு யோகம். என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறனால பூர்வஜன்ம புண்ணியத்தால் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய வெற்றிக்கு அறிகுறி. அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா, அந்த 7 குதிரையை பூட்டிய குதிரை, அதான் சூரிய பகவான் அப்படின்றதுங்க. 7 குதிரையை பூட்டி வர்றாரு பார்த்திங்களா, அந்த படத்தை வந்து வழிபட்டிங்கனாலே, இல்லை சூரியனார் கோயில் ஆடுதுறைக்கு போயிட்டு வழிபட்டீர்களானால் உங்களுக்கு இன்று நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கவலையெல்லாம் மறந்து போய் கவலையற்ற வாழ்க்கை வாழக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு துவங்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு பலமான தைரியம்ன்றாங்க. அப்படி ஒரு தைரியம். அமைதியாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி ரொம்ப தைரியசாலியாக வர்றீங்க. அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தாமல் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவீங்க. இன்றைக்கி பண வரவு வரும். தொழில் மந்தமாக இருந்ததை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக சில கடன் பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன? 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்காரு. உங்கள் எண்ணம் உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்கும். உங்கள் சிந்தனைகள் நீங்களாக தான் உருவாக்கிக்கிறீங்க. அடுத்தவங்களை வந்து ஆலோசனை கேட்பது நீங்கள் இன்றைக்கி தவிர்த்து உங்கள் யோசனை பிரகாரம் செயல்பட்டீர்களானால் உங்கள் தொழில் வளம், பொன் பொருள் சேர்க்கை, மேன்மை உண்டாக்குகின்ற நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்டகரமான எண் 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தாந்தோன்றி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த கரூர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். தாந்தோன்றி பெருமாள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் வந்து தானாக தேடி வரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்குங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மற்றவங்களை எடை போட்டு
நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே இன்றைக்கி உங்களுக்கு நாள் பிறந்திருக்கு. அது குடும்பத்துலேயும் சரிங்க, வெளியிலையும் சரி. நீங்கள் மற்றவங்கள்ட்ட பழகும்போது நல்லவரை பார்த்து பழகுங்க, கெட்டவரை பார்த்து விலகுங்கன்னு சொல்லி நீங்களாக சொல்லி கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்னா நீதி, நியாயம், நேர்மை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு உச்சத்தை அடைய போடக்கூடிய செய்தியும் வரப்போகுதுங்க. இனிமேல் வாழ்க்கை இப்படி தான் வாழணுன்ற ஒரு அஸ்திவாரத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று. உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். அதிர்ஷ்டகரமான தெய்வத்தை வழிபடணுன்னா விஷ்ணு பகவானை வழிபட்டாலே மன நிம்மதி உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஆரோக்கியமான நாளாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் செலுத்துகின்ற நாள் தான் ஆரோக்கிய நாள். மன ரீதியில் பார்த்திங்களா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்க. அது மன வலி, மன வேதனை, அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாருமே நம்மளை சுற்றி இருந்தாங்க, இன்றைக்கி யாருமே இல்லைன்ற ஒரு கவலை இருந்தது. ஆனால் அது நிம்மதியாக இருக்குது இப்போ உங்களுக்கு. ஏன்னா தனிமரம் தோப்பாகாதுன்னாங்க, தனிமரம் தோப்பாகும். விருச்சிக ராசி பொறுத்தளவு நீங்கள் ஒருத்தர் போதும் 1000 பேர்த்துக்கு சமம். இன்றைய நாள் பார்த்திங்களா எதிலுமே தனித்து நின்று போராடி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு சபதம் எடுப்பீங்க. அந்த சபதம் குடும்பத்துக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி மற்றவங்க உங்களை பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். ஏன் காரணம் என்ன? குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் இயக்கிறாருன்னு சொல்லுவாங்களே, யாரோ நம்மளை இயக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நம்மளாம் கை காலம் அசைகிறோம். அந்த இயக்கங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குவது கூடிய நாளாக இன்றைக்கி அமைகிறது. அதிர்ஷ்டகரமான எண் 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, பொதுவாக பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம்னு சொன்னாவே சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது வட திருநள்ளாறுன்னு இருக்குங்க. வட திருநாள்னால் நம்மளுக்கு வந்து புளிச்சலூர் வட திருநள்ளாறு. அங்கே போய் நீங்கள் வணங்குனீங்களாவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தனம் பெருகக்கூடிய நாள். தந்திரத்தோடு பழகுவீங்க மற்றவங்கள்ட்ட. அந்த தந்திரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க, மற்றவங்களுக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி பயன்படுத்திக்கிங்க. ஆனால் உங்கள் மனசில் வந்து எந்த விதமான சூதுவாதம் இல்லாமல் வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்களாகவே உங்களை வந்து வகுத்துருக்கீங்க. படபடன்னு பேசிடுவீங்க இன்றைக்கி. ஆனால் அதனால் வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டீங்க. அது நல்லது தான். உண்மையாக இருக்கிறவங்க வந்து ஓப்பனாக பேசுவாங்க. அது வந்து என்னென்னா அது குதர்க்கமாக எடுத்துக்கிற நாள் இன்றைக்கி. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என்றைக்குமே அர்ஜுனனுடைய ராசி. அர்ஜுனன் யாருன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவர். அந்த ராசியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தப்புன்னா தப்பும்பீங்க, ரைட்னா ரைட்டும்பீங்க. அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்களா ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் பேசி ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, தனுசு ராசி பொறுத்தளவு எல்லாம் சொல்லுவாங்க குரு அப்படின்றது. குருன்னா என்ன? நம்ம சித்தர்கள் சொல்லுவாங்க. 18 சித்தரில் வந்து கொங்கண சித்தரை வணங்கணும். கொங்கணர் அப்படின்னாவே திருப்பதி வெங்கடாஜலபதி. அவரை கொங்கணர் உருவானதே வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய இதில் தான் உருவானாருங்க. ராமானுஜர், இவங்களை வணங்கலாம். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பை தரும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா குரு வந்து உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி வேறு நட்சத்திரம் வேறு உங்களுக்கு பிரமாதமான நட்சத்திரம். அந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குங்க. அனுஷன்றது யாருன்னா பெரியவாள் சங்கராச்சாரியார் பிறந்த நட்சத்திரத்தில். அது மகர ராசிக்காரங்களுக்கு நிலைத்து நின்று ஆளக்கூடிய ஒரு தன்மை உருவாகுதுன்னா இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பீங்க. என்ன முடிவுன்னா, இந்த நற்பை தொடரலாமா வேண்டாமா, இந்த நற்பை வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாமா, இது நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் ஏற்படுங்க. ஏன்னா ராசியாதிபதி குரு வீட்டில் போய் உட்காந்து ராசியாதிபதி போய் 3 தைரியம் அதிகம். ஆனால் அந்த தைரியத்தை வந்து நல்வழியில் பயன்படுத்துகிறீங்களா இல்லை தீய வழியில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது. ஆனால் மகர ராசி பொறுத்தளவு அமைதியாகவே செயல்படுத்தி இன்றைக்கு
ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. குடும்பத்துக்கு உங்களுக்கும் சாதகமான ஒரு செய்தி வரும், அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த சொந்த பந்தங்கள்லேருந்து பார்த்திங்களா, சில பேர் வந்து குற்றங்குறைகள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. குற்றங்குறைகள் சொல்ல சொல்ல தான் என்றைக்குமே வந்து முன்னேற தோணும். அது உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமையுங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்களா, மகர ராசி அப்படின்னாவே சுறா மீனுக்கு சமம். அப்போ நீங்கள் வந்து சனீஸ்வர பகவான், நீங்கள் வந்து திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவானை வழிபடுறதை விட நவகிரகங்கள் இருக்கிற சனி பகவானை வழிபட்டாவே இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கும்பராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பார்த்திங்களா, எதிலையுமே உங்களுக்கு வந்து வெற்றி தான். ஏன்னா உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன கும்பராசிக்கு யோகமாகவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஏன்னா பாதசனையில் இருக்கிறீங்க. பாதசனையில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறோமே, நம்மளுக்கு எந்த ஒரு யோகம் இல்லைன்ற கவலைகள் இன்றைக்கி தீரப்போகுதுங்க. நான் கொடுத்த கடன் வந்து ரொம்ப நாள் கழித்து என்ன வரலையேன்ற மாதிரி இருக்கும். பணம் வந்து சேரும். இல்லை பிள்ளைகளால் பிள்ளைங்கள் நம்ம பேச்சை கேட்கலையேன்ற ஒரு மன குறைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த குறைகள் நீங்கும் உங்களுக்கு. அதே வந்து மனைவிக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்து இன்றைக்கி நீங்கும். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே உங்களை வந்து கெட்டதெல்லாம் விலகி போய் நல்லது உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று நாள் அமையும். இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வம் என்னென்னா, சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள். அவங்கள வணங்கினீங்கனாவே எல்லாமே உங்களுக்கு வந்து நன்மையாகவே முடியும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. அனுச நட்சத்திரம், 9ஆம் இடத்துல சந்திரன். புகழ் பெற வேண்டும் என்று உங்களுக்கு மிகப்பெரிய ஆவல் இருக்கும். மீனராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, நான் இன்னொருத்தருக்கும் பயன்படணும், நமக்கும் பயன்படணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு இந்த ஜென்மத்தில் நீங்கள் எடுத்துருக்கிற ஒரு அவதாரம் மனிதன். இந்த மனித தெய்வம்ன்ற மாதிரியே சொல்லலாம் உங்களை. ஏன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய பாராட்டுதலும் பெருமைகளும் உங்களை வந்து சேரும். காரணம் என்ன? குரு உச்சம் பெற்றிருக்காரு. ராசியாதிபதி, உங்கள் உடலும் உச்சம், உங்களுடைய உயிரும் உச்சம். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது சாதகமாக தான் அமையக்கூடிய நாள். குடும்பத்துக்கு ஒரு அரவணைப்பாக, ஒரு அரணாக இருந்து குடும்பத்தையும் காப்பாற்றுவீங்க. இன்றைக்கி தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி அந்த உறவு முறைகளிலிருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசாபாசங்கள் அதிகமாக இருக்கும். எதுலேயுமே நீங்கள் வந்து தயங்காமல் செலவு பண்ணக்கூடிய தகுதி உடையவர். பணக்காரன் அப்படின்னாவே செலவு பண்ண தகுதி இருக்கவன் தான் பணக்காரன். ஆனால் மீனராசிக்காரங்க நீங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பணம் படைத்தவங்களாக மாறப்போகிறீங்க தான் உண்மை. அதிர்ஷ்டகரமான எண் 3, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வணங்கினாலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.